பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்குறது? ஒரு 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 இனத்தின் மகனாக எப்படி பார்க்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது, அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லாக விசாரித்தா அரிசியாக வராதா? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்கள். இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து இன்னும் ஒரு பொங்கலுக்கு காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது, இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது, இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இனம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமாக வாழுதேங்கிற ஒரு வழி தான் எனக்கு இருக்குது. இதில் போய் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை.